அசால்ட்டு ஆகாய கங்கையில் குளிச்சுட்டாண்டாடோ. அருமையாக இருக்குதாப்பா கொல்லி ஹில்ஸு. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. எந்த பக்கம் போனோன்னு தெரியல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வழி மாறிட்டேன். பாதை எந்தா இருக்குங்க, நாம் இப்படிக்கா போடுவோம். காலையிலே பல்பு வாங்கிட்டே சுரேஷ். ஒரு 70 டிகிரியில் அப்படி இறங்குது. அதுவும் அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த மலையோட உச்சியில் இறங்குறப்ப ஈஸியாக இறங்கிட்டோம். ஆனால் ஏறும்போது தான் இருக்குது மவுண்டன் ஆஃப் டெத். பார்த்துக்கலாம் வாங்க. சுரேஷா குக்கா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது எல்லாம் வந்துடுறதுக்கு. ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது. ஓ மை காட், இருங்க நான் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கும் ஆர்வம் தாங்கலை, முதல் முறையாக பார்க்குறேன். தெரியுதுங்களா, என்னால் வெயிட் பண்ண முடியலங்க, சீக்கிரம் போகலாம் வாங்க. ஒரு மாதிரி ஜிலுன்னு இருக்குங்க, ஜிலுன்னு ஊச்சி எடுக்கல. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்குங்க. கொல்லி ஹில்ஸோட ஏர்லி மார்னிங் வியூங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அமைதியாக, எந்த ஒரு சத்தமும் கிடையாது, காட்டு சத்தத்தை தவிர. அருமையாக இருக்குதாப்பா கொல்லி ஹில்ஸு. அருமையாக இருக்குங்க. காலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஃபுல்லாக இந்த காட்டோட வாசமும் காட்டோட சத்தமும் மட்டும்தான். காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பி ரெடி ஆகியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய கங்கை தான் போக போகிறோம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ப்பணீஸ்வரர் சிவன் கோயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய கங்கை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1500 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாம் இங்கே தான் வந்திருக்கோம். அதை பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அர்ப்பணீஸ்வரர் கோயில், ஓகேங்களா. ஸோ இது ஒரு சிவன் கோயில் தான். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா கோயிலில் சிவனை பார்த்துட்டு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி திறப்பாங்க. ஆகாய கங்கை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் சொல்லிட்டு போட்டிருக்கோம். பட் இங்கே ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல்ஸ் கேட்டதுக்கப்புறமா 7 மணிக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வரதா இருந்தால் ஒரு 7 மணிக்கு அப்படி இங்கே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இங்கே ஓப்பனில் இல்லை, சரிங்களா. ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் கூட மாற்றிக்கலாம். ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் 7 மணிக்கு தான் நட திறப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கோயிலில் சாமி பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கமாக போனீங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் தராங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் போகலாம். கோயில் போயிட்டு வந்தாச்சு காய்ஸ். சிவனுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு சுற்றி இருக்கிற எல்லா கடவுளுக்கும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா போகலாம். இப்போ நம்ம டிக்கெட் வாங்குற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வெஹிக்கிளெல்லாம் அங்கே பார்க் பண்ணுவீங்க. அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் கொல்லி ஹில்ஸ்க்கு இது தராங்க, டிக்கெட் தராங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு.
இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணும். ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே கிடையாது. ஸோ உள்ளே வந்தீங்கன்னாக்கா இங்கே தான் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு 30 ரூபா, பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியது தான். வாங்க போகலாம். முதல் முறையாக வரேன். இந்த பக்கம்தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பாதை என்னங்க, ஏதோ மழை பெஞ்சா ஓட போகும் இல்லையா, தண்ணீர் ஓட, அந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் போகணுமா? எல்லாம் இப்படி தான் போனாங்க. இந்த பக்கம்தாங்க. வாங்க நம்ம போகலாம். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்குது போல். இப்படி தான் போகணுமா? அதுவே டவுட்டாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ அட்வென்ச்சர் ஏரியான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லையே. வழி இருக்கான்னு என்னங்க அது? இது ஏதோ பார்க்குங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க. நாம் வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஏதோ சில்ட்ரன்ஸ் பார்க். சரி வாங்க நம்ம இப்படியே போவோம். இல்லைங்க, எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. வழி மாறி வந்துட்டோம். அதுக்குள்ளே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வழி மாறிட்டேன். சரி வாங்க வெளியே போகிறது எப்படி போகலான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்போம். பாதை எந்தா இருக்குங்க, நாம் இப்படிக்கா போடுறோம். கண்ணை திறந்து பார்த்துருந்தா இப்படி தெரிஞ்சிருப்போம் போல். நான் என்ன பண்ணேன், இப்படி பார்க்குறதுக்கு அந்த பக்கம்தான் வழி இருக்கா, ஸோ அப்படி தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா ரைட் சைடில் தான் இருக்குது. ரைட் சைடில் தெளிவாக போட்டிருக்காங்க, ஒரு கம்பியெல்லாம் போட்டு அப்படின்ட்டு. என்ன ஒரு போர்டு வச்சுருக்கலாம், சரி ஃபால்ஸ் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் நம்ம இப்படி இது வந்து புதுசாக வழி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்கே முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வாங்கிட்டு இப்படிக்கா வருவோம் போல். ஸோ இப்போ வந்து பூங்காவில் டிக்கெட்டு கொடுக்குறதுனால அங்கேருந்து இப்படிக்கா மண்ணுலேயே ஸ்டெப்ஸ் மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. இப்போது ஓகே, ஆனால் மழை பெஞ்சுன்னா ரொம்ப சேராக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி போகலாம் வாங்க. காலையிலே பல்பு வாங்கிட்டே சுரேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம் இறங்குனதுமே வழி அப்படி தான் திரும்புது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ வழி இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி இறங்குனா வழி இந்த பக்கம் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது அட்வென்ச்சர் பார்க்கலாம். ஸோ அப்படியே ஏறி மறுபடியும் ஒரு சுற்று வந்து மறுபடியும் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஸ்டார்டிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேனே. இப்போவே எப்படின்னா இன்னும் போக என்னென்ன இருக்கோ வாங்க பார்த்து போவோம். வாங்க அழகாக இருக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம்பா. என்னென்னா காலையில் பாருங்கள், யாருமே இல்லாதப்போ நம்ம வந்துட்டோம்னாக்கா, பெருசாக கூட்டம் கூடாதப்போ வந்துட்டோம்னாக்கா, இங்கே பாருங்கள் நைட்டெல்லாம் அடித்த காற்றுல, காலையிலலாம் அடித்த காற்றுல மரத்துலேருந்து அந்த ஒரு பூவெல்லாம் கீழே வழியில் விழுந்திருக்கு. அப்படியே ஒரு கம்பளம் விரித்த மாதிரி, விஐபி என்ட்ரி மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ நம்மளையும் பூவெல்லாம் தூவி இந்த காடு வரவேற்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு போக வேண்டியது தான். எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பெருசாக தெரியாது, நான் வேணால் பார்த்து சொல்கிறேன் இருங்க. நானும் அப்படியே போயிட்டு இருக்கேங்க. நல்லா சூரியன் வந்துடுச்சு. அவர் வந்ததுனால எல்லா இடமும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெருசாக அந்தளவுக்கு வெயில் இல்லைங்க, ஆனால்
படிக்கட்டு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு 70 டிகிரியில் அப்படி இறங்குது ஸ்டார்டிங்கில். யாராச்சும் குழந்தைங்க இல்லாட்டி பெரியவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தாங்க இறங்கணும். ஏன் நம்மளே யாராச்சும் வந்தால் கூட பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 டிகிரியில் இருக்குது இந்த படிக்கட்டு பார்க்குறதுக்கு. வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி ஏறணும், இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து இதோ அங்கே தெரியுதுங்களா வேலி, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குப்பா. அதோ அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த மலையோட உச்சியில் ஒரே ஒரு மரம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி போகிறது, போக முடியாது இல்லைங்களா. ஸோ நாம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அழகான அண்ட் அதே மாதிரி மிஸ்ட்ரியஸான மலைப்பகுதியான கொல்லிஹில்ஸில் தாங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கொல்லிஹில்ஸு. ஸோ இந்த கொல்லிஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மலையில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது தான். ஆனால் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000லேருந்து 1300 மீட்டர் வரைக்கும் இருக்கும், சரிங்களா. ஆனால் இது ஒரு மிஸ்ட்ரியஸான ஹில்லுங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லட்டா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன தெரியுமா? மவுண்டன் ஆஃப் டெத். இது தாங்க கொல்லிஹில்ஸோட இன்னொரு பேர். எஸ், மவுண்டன் ஆஃப் டெத். நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்த்து ரொம்ப ஸ்லோப்பாக இருங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே மேலே அப்படியே ஒரு 75 to 80 டிகிரி இருக்குங்க இந்த பாதை மட்டும். இறங்குறப்ப ஈஸியாக இறங்கிட்டோம், ஆனால் ஏறும்போது தான் இருக்குது எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பார்த்துக்கலாம் வாங்க. சுரேஷா கொக்கா இறங்கி போயிட்டு வெற்றிகரமாக இறங்கி வருவோம். நல்லா இருக்குங்க, இங்கே பாருங்கள். ஓ மை காட், நல்லா இருக்கு. காலையில் யாருமே இல்லை பாருங்கள், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். 1-2 பேர் முன்னாடி போனாங்க, அவ்வளோதான். பின்னாடியும் யாரும் இல்லை, எனக்கு முன்னாடியும் யாரும் இல்லை. அழகான ஒரு மவுண்டன், ஒரு அழகான வேலி. இதை பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் ஒரு மலையா அந்த பக்கம் ஒரு மலையா, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு வேலி ஃபார்ம் ஆயிருக்கா. ஆனால் மலை ஃபுல்லாக காடு தாங்க, கொல்லிஹில்ஸ்னாலே காடு தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா மிஸ்டீரியஸான மவுண்டன் இது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மவுண்டன் ஆஃப் டெத்துன்ற பேரும் இருக்குது. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுனாக்கா, ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் என்னென்னாக்கா, பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொல்லிப்பாவைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்களாம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ அவங்களோட பேர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். சரி வாங்க அப்படியே போயிட்டு பேசுவோம். அங்கே பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க அந்த மலை. அந்த மலைக்கு மேலே சூரியன். ஸோ அப்படியே கொஞ்சம் வெயில் தெரியுது தான், ஆனால் நிறைய மரம் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா போகிற வழி மொத்தமும் மழை தான் இருக்குது. எனக்கு சத்தம் கேட்குது, ஃபால்ஸோட சத்தமும் கேட்குது, அங்கே கத்துற மக்களோட சத்தமும் கேட்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நாமளும் சீக்கிரமாக போவோம், நாமளும் என்ஜாய் பண்ணுவோம். வாங்க போகலாம். பாருங்க படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது வரத்துக்கு, ஆனால் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் ஆகுது. வாங்க போவோம். எனக்கு இங்கேருந்து அருவி தெரியுது, ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு இல்லைங்க. பட் இந்த வெயில் காலத்தில் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? மழை காலத்தில் வந்திருந்தனாக்கா தண்ணி அதிகமாக இருக்கும். பட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி அந்தளவுக்கு இல்லை. அதுவும் அங்கே வருது தண்ணி, உங்களுக்கு தெரியாது இதில், ஏன்னா மரமெல்லாம் மறைச்சிட்டு இருக்குது.
ஸோ நான் காட்டுறேன், இருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காட்டுறேன். கஷ்டமாக தான் சாமி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆச்சு, வேர்வை சிந்தின மாதிரியும் ஆச்சு, ஃபால்ஸ் பார்த்த மாதிரியும் ஆச்சு, என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ ஒரு ஆல் இன் ஒன் காம்போன்ற மாதிரி. வாங்க போகலாம். சத்தம் கேட்குது. கிட்ட போக போக அந்த ஃபால்ஸோட சத்தம் இன்னும் பயங்கரமாக கேட்குது. கத்துறவங்களோட சத்தமும் பயங்கரமாக கேட்குது. ஓ மை காட், இருங்க நான் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்தால் ஒன்றும் தெரியல. ஏங்க அந்த ஃபால்ஸில் அந்தளவுக்கு தண்ணி இல்லைதா, ஆனாலும் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது. நம்ம போவோம், சீக்கிரமாக போவோம், வாங்க சீக்கிரமாக போயிட்டு நம்மளை என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஊர் மக்கள்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்காது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அழகான அந்த இடத்த வச்சுக்கோங்க, எவ்வளோ அற்புதமான இருக்கட்டும், ஆனால் நாங்கள் அந்த அழகை இன்னும் கொஞ்சம் அழகு விட்டுறதுக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் எதுவும் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அந்த இடத்த இன்னும் அழகாக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த இடம் நார்மலாகவே அழகாக தான் இருக்குது. ஸோ உங்களோட எஃபர்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் இனிமேல் யாராச்சும் அங்கே போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவும் சிரமப்பட்டு அந்த இடத்த அழகாக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம், சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், வாங்க போவோம். ஆக்சுவலி மழை பெஞ்சா இங்கெல்லாம் கூட தண்ணி வரும் போல், இப்படி வந்து இது வழியாக போகும் போல். ஸோ நம்ம மான்சூன் சீசனில் ஒரு முறை வருவாங்க, கோலி ஹில்ஸ் 2.1 சொல்லிட்டு. ஆஹா, அருமையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. சத்தம் கேட்குதுங்களா? வாங்க போவோம் சீக்கிரம் போவோம். ரேஸ் டெய்லின்னு சொல்லிட்டு கேட்டுப்பா. ஆமாம், தண்ணி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. தேங்க்ஸ் சப்பல் அழிச்சு. தேங்க்யூ. ஜஸ்ட் நான் தான் அவர் சொன்னார் பார்த்து போங்கன்ட்டு, அதுக்குள்ளே நமக்கு சம்பவம் ஆக இருந்துச்சுங்க. கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போல். அங்கே தெரியுதா வியூஸ் தெரியுதா? பயங்கரமாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் காய்ஸ், ஒர்த். எங்கே ஒன்று வருதுங்களா? அதோ அங்கேயும் ஒன்று வருது. ஸோ அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கிட்ட போய் காட்டுறேன் இருங்க, எனக்கும் ஆர்வம் தாங்கலை. முதல் முறையாக பார்க்குறேன். ஆகாய கங்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். பட் சம்மரில் வந்ததுனால கொஞ்சம் கெஸ் பண்ணேன், ஓகேங்களா? முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெஸ் பண்ணேன் எப்படி தான் இருக்கும்ட்டு. பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் காய்ஸ். வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், கூட்டம் கிடையாது, பெருசாக எதுவும் கிடையாது. வீக் டேஸில் வந்திருக்கேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம், வாங்க. அதுவும் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போயிட்டு கிட்ட போயிட்டு காட்டுவாங்க. மக்களே அங்கே பாருங்க, கூட்டமே இல்லைங்க, கூட்டமே இல்லை, சுத்தமாக இல்லை. எல்லாம் ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. நீங்கள் ஃபேமிலிஸாகவும் இங்கே வரலாங்க. ஓ மை காட், அழகாக இருக்கு. ஓ, நாம் அங்கே போய் குளிக்கணும்னா இது இங்கே ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் போகணும் போலங்க. ஓ மை காட், தெரியுதுங்களா? அந்த சாரல் உங்கள் மேலே படுது. ஒன்றுமே பெருசாக தண்ணி இல்லாதப்பவே இவ்வளோ அழகாக இருக்குனாக்கா அங்கே பாருங்கள். இருங்க, நான் உங்களுக்கு ஃபோனில் எடுத்து காட்டுறேன். இதே மான்சூன் சீசனுக்கு அப்புறமா வந்தோன்னாக்கா இது ஃபுல்லாகவே தண்ணி விழுங்க.
அப்போ இங்கே குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நீங்கள் குளிக்கலாம். ரொம்ப வெள்ளமாக வந்துச்சுன்னா அப்போ குளிக்க முடியாது. ஸோ நம்ம இப்படி தான் போகணும். அங்கே போய் குளிக்கணுன்னா இதை தாண்டி தான் போகணும். ஒரு கயிறு போட்டிருக்காங்க. அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு வரலாம். கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வாங்க. ஏங்க மக்களே பாருங்க, உங்களுக்காக ஃபோனில் எடுத்து காட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே தாங்க நம்ம போனோம். அங்கே போனோம்னாக்கா அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. எனக்கும் ஆர்வமாக இருக்குது போகணுன்ட்டு. பட் இந்த அழகை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அந்த அழகில் ஐக்கியமாயிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி சில்வர் மாதிரி இருக்குங்க. அப்படியே இந்த வெள்ளி இருக்குங்களா, முத்துக்கள் எல்லாம் மேலேருந்து யாராச்சும் உருட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி முத்து துளிகள் மாதிரி விழுந்துட்டு இருக்குங்க. நல்லா பாட்டு பாடி ஜாலியாக ஃபன் பண்ணிருக்காங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னாக்கா. ஒர்த் இட் கைஸ், இட்ஸ் ஒர்த். உண்மையாகவே ஒர்த்து தாங்க. வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ லேடிஸ் யாராச்சும் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரூம் இருக்குங்க. ஐயோ பயங்கரமாக இருக்குது. வெயிலே இல்லைங்களா இங்கே. ஒரு மாதிரி வெயிலில் மேலேருந்து கீழே இறங்கி வந்தது இங்கே ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்கும் போது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்கும்போது போகணும் தான் இருக்குது. பட் யார் படம் பிடிக்கிறது, வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க மக்களே, அப்படியே அங்கே ஒரு மாதிரி முத்து பனி மாதிரி அப்படியே கீழே விழுது பாருங்க. இது சாங்காய கங்கை பாரு. 100% சேஃப் தாங்க குளிக்கிறது. பட் நம்மளோட சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். அப்படியே அங்கே கொட்டுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகும். இப்போ தண்ணி அந்தளவு இல்லைன்றதுனால ஒரு சின்ன ஓடையாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு அப்படியே அப்படி போகுங்க. வாங்க எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெட்டர் வியூ கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். வாங்க நான் மேலே போவேன். நான் பேர் கேர்ள்ஸ் என்னோட குருநாதருங்க அவர். ஸோ அவரை பார்த்து தான் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான வியூக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இந்த லயன் கிங்கில் சிம்பா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த எட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாப் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இங்கெல்லாம் வரீங்கன்னா சேஃப்டி உங்களோட ப்ரியாரிட்டி தான். ஸோ நீங்கள் தான் உங்களோட சேஃப்டினஸை பார்த்துக்கணும். ஸோ வாங்க நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம்.
என்னங்க ஃபால்ஸ் போதும் போதுன்ற அளவுக்கு பார்த்துறீங்களா? இப்போ நானும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரேன். உள்ளே போயிட்டு நான் அங்கேயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க. சாமி அதை பார்த்து தாங்க வரணும். அழகா இருக்குல்ல? அங்கே பாருங்க சாரில் அடிக்குது. இதே ஃபுல்லாக தண்ணி வந்தா இந்த இடத்துலலாம் நீங்கள் நின்னீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவீங்க. பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருக்குது. அதாவது வெயில் காலத்தில் இப்படி இருக்கும்போது மழை காலத்தில் இன்னும் அருமையாக இருக்கும். நம்ம 2.0 கொல்லில்ஸ் 2.0 வரும், அப்போ கவர் பண்ணுவோம். அப்போ ஃபுல்லாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம போகலாம். என்னால் வெயிட் பண்ண முடியலங்க, சீக்கிரம் போகலாம். வாங்க போகலாங்களா? வாங்க போகலாம். கொஞ்சம் தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த ஒரு கயிறு போட்டிருக்காங்க, இந்த கயிறை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நனையுதா, ஒரு மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. ஜிலு ஜிலுன்னு ஆச்சி. அங்கே போக எப்படிங்க அங்கே போக விருப்பம் இல்லாமல் இருக்கும்? இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபால்ஸ் கிட்ட போகலன்னா அது பெரிய பாவங்க, ஒரு பாவ செயல் மாதிரி. கேட்குதா? கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபால்ஸோட சத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ வாங்க மேலே போகலாம். மேலே போகலாமா? இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து தாங்க வைக்கணும், ஏன்னா வழுக்குது. சாரிப்பா. ஜில்லுன்னு இருக்குங்க. பூச்சி எடுக்க முடியல, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா. இங்க பாருங்க,
செம்ம ஃபோர்ஸ் அடிக்குது. அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் பேச முடியல உள்ளே போயிட்டு. நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தண்ணி செம்ம போட்டாடி. ஆனால் கொஞ்சம் காற்று அந்த பக்கம் இந்த பக்கமாக போயிட்டு வருது. அசால்ட்டு மாங்காய கங்கையில் குளிச்சு தாண்டாடோ. ஓகே, நம்ம கீழே போகலாம். போதும். போட்டு ஆகிட்டாங்க நம்மள. நான் போவோம். அசால்ட்டை சித்திரவதை பண்ணியிருக்கிறானுங்க. பட் நல்லா இருக்குங்க. லைஃப்பில் மறக்காமல் எப்பயாச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு போங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். நகர் கூட
விடாமல் தண்ணி நம்மளை போட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு அடித்து வெளுத்து விட்டா அப்படி இங்கேருந்து பார்த்தாக்கா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் அங்கே போனால் காற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போதா, ஸோ மேலேயே ஃபுல் ஃபோர்ஸ் விழும்போது நம்மளால் கொஞ்சம் கூட நகர முடியல. பாருங்கள், காற்றுக்கு அப்படியே அந்த பக்கம் போகுதுங்க. தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால காற்று எந்த பக்கம் அடிக்கோ அந்த பக்கம் தான் போகுது தண்ணி. அசால்ட் ஆகாய்க்காங்க இதுலேருந்து கிளம்புறான். வாங்க போலாம். சரியான வலிக்குது. சம்பவங்க சம்பவம். இப்போ தெரியுதுங்களா எதுக்கு சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்கன்ட்டு. ஏன்னா நாம் அது நினைப்போம் நம்ம தைரியமாக தான் இருக்கோன்ட்டு. பட் இங்கே தண்ணி பயங்கரமாக விழுக்கிறதுனால கீழே விழுந்து தான் ஆகணும். அசால்ட்டும் கீழே விழுந்து தான் வந்தோம். ஸோ பார்த்து சேஃபாக போங்க. அக்கா இந்த பக்கமாக போயிருக்கா, ரைட்டு அந்த பக்கமாக போயிருங்க. ஸோ அம்மா அடி எதுவும் பண்ணல, பெருசாக கீழே வந்துருந்தேன். பட் நாமளும் விழுந்துட்டோம். அதெல்லாம் ஹேப்பன்ஸ் தானே. பார்த்து வாங்க, ஜாக்கிரதையாக வந்துட்டு ஜாக்கிரதையாக போங்க. ஸோ லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். நல்ல வேலை கேமராக்கு எதுவும் ஆகலை. கீழே பொட்டுன்னு இருந்ததா, லென்ஸ் ஏதாவது போயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயந்தேன். பட் கேமராக்கு எதுவும் ஆகலை. மேலே நம்ம அந்த கேஸ் போட்டிருக்கிறதுனால கேமரா தப்பிச்சிச்சு. இல்லைன்னா கேமரா பயங்கரமாக சேதாரம் ஆகிருக்கும். வீரனுக்கு எல்லாம் சகஜம் அப்படின்னு நல்லா யாரும் வராதிங்க. கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. நான் தான் லைவ் எக்ஸாம்பிள். போ. மாமா தேவையா செல்ல கொண்டு போயிட்டு போட்டோ எடுத்து பக்கத்தில் போய் வெற்றி. நல்லபடியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. என்ன ஒரு இடத்துல வீழ்ந்து எழுந்து வந்தேன். பட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பாறை வழுக்கினதுனால நான் சரியாக பார்க்கல. பட் நீங்கள் யாராச்சும் வரீங்கன்னா பார்த்து நடங்க. கைத்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கீழே விழுந்து எதாவது அடிபட்டுச்சுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து வாங்க, சேஃபாக இருங்க. நம்மளோட சேஃப்டி நம்மக்கிட்ட தான். சேஃப்டி ஃபஸ்ட்டு. சரி, அழகான ஒரு குளியல், அழகான நீர்வீழ்ச்சி. இப்போ நம்மளோட இந்த சீசன் 1 அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்பலாம். ஸோ இதோட ஆகாய கங்கைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தாங்க போகிறோம். ஸோ கொடைக்கானல் போயிட்டு அதுக்கடுத்து அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம். ஸோ இந்த சீசனோட அடுத்த பயணம் இனிதே ஆரம்பிக்குது. கொல்லி ஹில்ஸோட இந்த பயணம் இங்கே முடியுதுங்க. ஸோ நாம் நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து போகலாம். இங்கே போகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். ஸோ முடிஞ்சால் அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம்.
ஸோ இப்படி தாங்க தண்ணி வந்தால் வரும். பார்த்தாச்சு. அந்த இன்னொரு ஃபால்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த தண்ணி இப்படி தான் வரும். பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு முறை ஆகாய கங்கையோட ஆகாயம் கலந்து ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ தான் போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். பசிக்குது பயங்கரமாக. சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். வாங்க போகலாம். எப்படி நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருந்துச்சிங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து கிளம்புற டைம் ஆச்சு. வாங்க போகலாம். கடைசியாக ஒரு முறை ஆகாய கங்கையோட அருமையான ஒரு காட்சி. ஸோ எல்லோரும் அங்கேயே தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நல்ல ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்க வந்திருக்கோம். நல்ல ஷாட் எடுக்கிறது பெருசு இல்லை, சேஃபாக போயிட்டு வரணும். பட் எல்லாம் ஓகே தாங்க. தண்ணி இல்லாதனால ஈஸியாக நடந்து வந்துடலாம். ஓகே, பாய் பாய். நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஆகாய கங்கைக்கு பாய் பாய். தேங்க்யூ. கொல்லி ஹில்ஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபால்ஸ்க்கு வந்து ஒருத்தர் கேட்டாருங்க, இதுதான் ஃபால்ஸா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ஆமாம் இதுதான் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு இதுதான் ஃபால்ஸா, இதுக்கு தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமான்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நான் யோசித்தேன், வெயில் காலத்தில் வந்து இதுதான் எதிர்பார்க்க முடியுன்ட்டு. பட் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், அவர் காலத்தில் அவர் இந்த மாதிரி எத்தனை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்போல்லாம் நிறைய மரம் வளர்த்தாங்க, மழை பெஞ்சிச்சு அதிகமாக. ஸோ தண்ணி எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரூத் என்னென்னா அது இதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் இந்த அளவுக்கு இந்த காலத்தில் மரம் இல்லை. அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு இந்த காலத்தில் வெயில் காலம் கிடையாது. அப்போல்லாம் வெயில் காலத்தில் கூட எதுவுமே கஷ்டம் தெரியாமல் போயிட்டு ஜாலியாக விளையாட்டு ஊர் சுற்றிட்டு வருவோம். ஏன் நானே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் சுற்றினாக்கு. எல்லா இடத்துக்கும் போவோம், வெயிலே தான் சுற்றுவோம், அது பெருசாக தெரியாது. ஆனால் இப்போது வெயில் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் குளோபல் வார்மிங் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா மரம் வளங்க. உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் 2 மரம் வளங்க. பெரிய மரம் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 2 சின்ன நெல்லிக்காய் மரம் கூட வைங்க, இல்லைனா ஒரு கொய்யா மரம் வைங்க. ஸோ மரம் வளங்க, சரிங்களா? மரம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தான் நன்மை. அது நிழலும் கொடுக்கும், காற்றும் கொடுக்கும், அதில் காய்க்கிற கனியும் நமக்கு கொடுக்கும். ஸோ நேச்சருக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாச்சு உங்கள் பசங்களுக்காகவாச்சு மரம் வளங்க. வீட்டில் எத்தணுன்னு இடம் இருந்தால் கூட ஒரு நெல்லி மரம் வைங்க. பெருசாலாம் வைக்காதுங்க, ஆழ மரம் தான் வைக்கணும்னு கிடையாது. ஒரு நெல்லிக்காய் மரம் கூட வைங்க, இல்லை ஒரு கொய்யாக்காய் மரம் கூட வைங்க. அது சின்னதாக ஒரு நிழல் கொடுத்தா கூட உங்கள் வீட்டு முன்னாடி நல்லாயிருக்கும். இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். வாங்க போகலாம். ஏறும்போது செம்ம கஷ்டமாக இருக்குங்க, பட் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். அப்படியே இந்த கம்பி பிடிச்சிக்கிட்டே போயிடுவோம். முடிஞ்சா உக்காந்து எழுந்திரிச்சிட்டு போவாங்க, முடியல. இந்த மாதிரிலாம் யாராச்சும் போகிறீங்கன்னா நான் முழுசாக ஏறுவேன் அப்படிலாம் போகாதீங்க. மூச்சு வாங்குதுங்களா, நின்று இலை பாருங்க. தண்ணி இருந்தால் தண்ணி குடிங்க, தண்ணி மெதுவாக குடிங்க. ஸோ எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல, யாரும் உங்களை தப்பாக நினைக்க போகிறதில்ல. கூச்சமே படாதீங்க.
மூச்சு வாங்குதுன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்து தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு போங்க. கூச்சப்படுறதுக்கு என்னங்க இருக்குது அதில்? உங்களால் முடியல, உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரெஸ்ட் கேட்குது, அந்த ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா எழுந்துச்சு போங்க. இதில் யார் என்ன சொல்ல போகிறா? அதெல்லாம் கூச்சப்படாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போங்க. இன்னொரு 50 படிக்கட்டு கொஞ்சம் தூரம் இப்படி திரும்பினீங்கன்னா வந்துடும். அப்படிங்களா? இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தான். அந்த மாதிரி இருக்காது, இதே மாதிரி கொஞ்சம் தூரம். ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, கேட்டார் இல்லைங்களா இன்னும் தூரமான்ட்டு. நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். பட் அந்த டெஸ்டினேஷன் போய்ட்டோன்னா பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் என்ன, ரிட்டன் போகும்போது ஏன்டா வந்தோன்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வாங்க போவோம். இது இப்போ இனிமேல் தாங்க இருக்குது ஆக்சுவல் டிஃபிகல்ட்டியே. ஸோ கொஞ்சம் ஸ்டீஃபாக தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க, கம்பி பிடிச்சிக்கிட்டே ஏறுங்க. முடியலன்னா சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சாமி இப்போவே என்னால் முடியல, இது இன்னும் அந்த ஸ்டீஃப் ஏறி அப்படி திரும்பி அப்படி போயிட்டு அங்கே ஒரு வரும்போது காட்டணும் இல்லைங்களா, அதை ஏறணும். முடியல. பட் இருந்தாலும் வாங்க போவோம். பசிக்குது ரொம்ப. சாப்பாட்டுக்காக வாச்சு கொஞ்சம் சீக்கிரமாக குடுகுடுன்னு போயிடணும். போயிட்டு ஒரு நல்ல சாப்பாடாக சாப்பிட்னா எல்லா கஷ்டமும் கிளியர் ஆகிடும். இந்த படிக்கட்டு ரொம்ப ஸ்டீஃபாக இருக்குது. ஸோ கம்மி பிடிச்சிட்டே இருங்க. முடியல, கால் வலிக்குது. நான் நின்று போகலாம். நான் அங்கேயே முடிச்சிடலாம் தான் நினச்சேன் வீடியோவை. பட் வரும்போது ஈஸியாக வந்துடும், போகும்போது பல கஷ்டத்தையும் காட்டணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான். அதுக்காக யாரும் வராமல் இருக்காதீங்க. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போங்க மறுபடியும். இது என்னோடய அறிவுரை. பார்த்தீங்களா ஒரு வானா, இது பச்சோந்தியா. எங்கே போடுறேன் ஓடிச்சு. வெயிலில் ட்ராவல் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி குடிக்காமல வெயிலை சுற்றாதீங்க. கேரி பண்ணிக்கோங்க. ஒரு லிட்ரு இங்கே வரீங்கன்னா 1 லிட்டர் ஒரு பேக் கேரி பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெயிட் அதிகமாகிடும். உங்களால் எடுத்துக்கிட்டு வரவும் முடியாது, போகவும் முடியாது. ஸோ 1 லிட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போகிற பாட்டிலை அங்கே போடாமல் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துங்க. இல்லைனா அங்கங்கே டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க, அதில் போடுங்க. ஓ ஒரு வழியாக வெற்றிகரமாக மேலே ஏறி வந்துட்டோம். ஒரு பெஞ்ச் இருந்தது நல்லா. ஸோ ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேன். முடியல. லாஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் தூரம் ஸ்லோப்பாக ஏறுதா, ஒரு 70 டிகிரி அந்த மாதிரி. ஸோ படிக்கட்டெலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நடக்க முடியல, கால் செம்ம வலி. ஸோ இருந்தாலும் ஏறி வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கின இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டோம். அங்கே தான் இருக்குது டிக்கெட் வாங்கின இடம். இந்த படிக்கட் மட்டும் ஏறிட்டோம்னா அப்படியே வெளியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்ச நேரம்
ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குது, வேர்வையாக இருக்கா. ஸோ வேர்வை மேலே காற்று போடும்போது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போகலாம். ஸோ டைம் மணி பார்த்திங்கன்னா இப்போது 10 மணி ஆச்சு. கரெக்டாக நம்ம கீழே இறங்க போனது பார்த்திங்கன்னா ஒரு 7-7:15 அப்படி கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வரத்துக்கு 10 மணி ஆகிடுச்சு. இது நான் ஒருத்தனாக போனதுனால, இதை ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபன்னாக மேலே ஏறிடலாம். ஸோ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறேன். பாய். I'm